ஸோ இப்போ பாண்டியன் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, வானதி ரொம்ப அறிவாளியாக வேறு இருக்காங்கிறதும் இன்னொரு பக்கம். ஸோ ஒரு மாதிரி விவரமான ஆளாக அவங்கள இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னா, முதல்ல எடுத்தோன்னே வந்து எதுக்கு பாண்டி இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னார், யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தான் நினப்பாங்க அப்படின்னா, இல்லை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக தான் வந்து யோசிச்சேன். பாண்டி வந்து அந்த பொண்ணை பேசி அங்கே அனுப்பிவிட்டு வந்துட்டான். ஆனால் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்காதுங்கிறான் அப்படின்னு. சே, அவர் சொல்கிறது நல்ல பாயிண்ட் தானே அப்படிங்கிறாங்க நிலா. ஆமாம், அவன் சொல்கிறது நல்ல பாயிண்ட் தான். ஆனாலும் வந்து நான் வந்து அந்த பொண்ணை பற்றி யோசித்தேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு முறைச்சிட்டு போயிடுறாங்க அவங்க. உடனே இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வானதியை ரூமை விட்டே வெளில வரக்கூடாதுன்னு காவலுக்கு எல்லாரும் இருக்க, வீட்டுக்கு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ்காரங்க. போய் போலீஸ் அப்படின்னு அவங்கள போய் பார்த்தா, வானதி எங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வானதிட்டு வந்து இந்த 2 பேர் தானா அப்படின்னா ஆமாங்கிறாங்க. என்ன கொடுமைப்படுறீங்களாமேனா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ, நாங்கள் எதுவும் கொடுமை பண்ணலன்னா, அவள் தான் வந்து ஒரு பையனோட ஓடி போயிட்டா அப்படின்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன், அவனை பார்க்க தான் போனேன், நான் இங்கே தான் இருக்கேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன், படித்து முடிச்சோன்னா தான் கல்யாணம் நினைக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் ஆசைலாம் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் நான் அடிக்கிறாங்க. இப்போ கூட வந்து நான் ரூம்குள்ளே ஏன் இருந்தேன் அடிச்சு உள்ளே பூட்டிட்டாங்க. அப்படிங்கும்போது உடனே வந்து இந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் 2 பேர்த்துக்கு உள்ளே வச்சுரு. நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. வெட்டியாக உட்காந்துட்டு தங்கச்சியை போட்டு படுத்திட்டு இருக்கியா, ஒரு பேப்பர் எடுறா, எழுத தெரியுமா, இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுறான்னு எழுதி வாங்கிட்டு போயிடுறாங்க. டக்குன்னு வானதி எப்படியே வந்து கெத்தாக உள்ளார போய்ட்டு அவங்க அண்ணனையும் அம்மாவையும் பார்த்து, இந்த பார் நீ தானே என்ன பெத்த, நீ தான் என்ன கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கடையில் வந்து இப்போ பாண்டியனோட கடைக்கு வந்து உட்காந்துருக்காரு. கடைக்கு வந்த வானதிக்கிட்டே என்னாச்சுன்னு அவர் கேட்கும் பொழுது, அடித்தாங்க, திட்டினாங்க, ரொம்ப பண்ணாங்க, ஒரு கட்டத்தில் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னா, ஆமாம், போலீஸ் வந்து மிரட்டிட்டு சாருமதி மேம் என்ற நம்பர்லாம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா இப்போ எல்லாம் மாறிடுச்சு. கடன் சாப்பாடை போட்டு எடுத்து வந்து என்ன இப்போ விற்குது பாரு, போய் இருமரம்பார், போய் எடுத்து வா தண்ணி அப்படின்னு எங்கள் அண்ணனெல்லாம் அதட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பாக்கிட்டே சொல்லிட்டேன், நீங்கள் எதுவும் எனக்கு பண்ணல, ஆனாலும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாண்டி கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், மிரட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த எபிசோடு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதோட வந்து இப்போ பாண்டி நிஜமாக வந்து சின்ன சிரிப்பு பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா நடிக்கிறார். ஆக்சுவலாக நடிப்பு விஷயத்தில் இந்த கதையில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சோழனுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லவன், சேரன் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.